ரிலையன்ஸ் ஜியோ, பாரதி ஏர்டெல், வோடஃபோன் ஐடியா ஆகிய 3 தொலைத்தொடர்பு நிறுவனங்களும் கடந்த ஜூலை முதல் வாரத்தில் தங்கள் மொபைல் சேவை கட்டணங்களை அடுத்தடுத்து 10 முதல் 27% வரை உயர்த்தின. இந்த நிலையில் இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்காற்று அமைப்பான ட்ராய் வெளியிட்டுள்ள மாதாந்திர தொலைத்தொடர்பு வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை குறித்த அறிக்கையில், கடந்த ஜூலை மாதத்தில் ஏர்டெல் நிறுவனம் 16.9 லட்சம் மொபைல் சந்தாதாரர்களை இழந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மற்ற தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் இழந்த வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கையை விட இது அதிகமாகும். ஜூலை மாதத்தில் வோடஃபோன் ஐடியா 14.1 லட்சம் வாடிக்கையாளர்களையும், ரிலையன்ஸ் ஜியோ 7.58 லட்சம் வாடிக்கையாளர்களையும் இழந்துள்ளன. அதே நேரம் ஒன்றிய அரசுக்கு சொந்தமான பிஎஸ்என்எல் ஜூலை மாதத்தில் 29.4 லட்சம் மொபைல் வாடிக்கையாளர்களை புதிதாக சேர்த்துள்ளது. ஜூன் மாதத்தில் 120.56 கோடியாக இருந்த நாட்டின் தொலைத்தொடர்பு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை ஜூலையில் 120.52 கோடியாக குறைந்துள்ளது. மொபைல் சேவை கட்டண உயர்வுக்கு பிறகு கடந்த ஜூலை மாதத்தில் வடகிழக்கு மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், மும்பை, கொல்கத்தா, தமிழ்நாடு, பஞ்சாப், பீகார், மேற்கு வங்கம், ஹரியானா, ஆந்திர பிரதேசம் ஆகிய தொலைத்தொடர்பு வட்டங்களில் மொபைல் வாடிக்கையாளர் எண்ணிக்கை குறைந்துள்ளது என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரிலையன்ஸ் ஜியோ, பாரதி ஏர்டெல், வோடஃபோன் ஐடியா ஆகிய 3 தொலைத்தொடர்பு நிறுவனங்களும் கடந்த ஜூலை முதல் வாரத்தில் தங்கள் மொபைல் சேவை கட்டணங்களை அடுத்தடுத்து 10 முதல் 27% வரை உயர்த்தின. இந்த நிலையில் இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்காற்று அமைப்பான ட்ராய் வெளியிட்டுள்ள மாதாந்திர தொலைத்தொடர்பு வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை குறித்த அறிக்கையில், கடந்த ஜூலை மாதத்தில் ஏர்டெல் நிறுவனம் 16.9 லட்சம் மொபைல் சந்தாதாரர்களை இழந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மற்ற தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் இழந்த வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கையை விட இது அதிகமாகும். ஜூலை மாதத்தில் வோடஃபோன் ஐடியா 14.1 லட்சம் வாடிக்கையாளர்களையும், ரிலையன்ஸ் ஜியோ 7.58 லட்சம் வாடிக்கையாளர்களையும் இழந்துள்ளன. அதே நேரம் ஒன்றிய அரசுக்கு சொந்தமான பிஎஸ்என்எல் ஜூலை மாதத்தில் 29.4 லட்சம் மொபைல் வாடிக்கையாளர்களை புதிதாக சேர்த்துள்ளது. ஜூன் மாதத்தில் 120.56 கோடியாக இருந்த நாட்டின் தொலைத்தொடர்பு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை ஜூலையில் 120.52 கோடியாக குறைந்துள்ளது. மொபைல் சேவை கட்டண உயர்வுக்கு பிறகு கடந்த ஜூலை மாதத்தில் வடகிழக்கு மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், மும்பை, கொல்கத்தா, தமிழ்நாடு, பஞ்சாப், பீகார், மேற்கு வங்கம், ஹரியானா, ஆந்திர பிரதேசம் ஆகிய தொலைத்தொடர்பு வட்டங்களில் மொபைல் வாடிக்கையாளர் எண்ணிக்கை குறைந்துள்ளது என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.